1974 ஆண்டு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ராஜமன்னார் குழு உடைய பரிந்துரைகளை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்து அதில் நடந்த விவாதத்தில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் தந்தையார் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் அதில் உரையாற்றியிருக்கிறார். ஏப்ரல் 19ஆம் தேதி 1974 அதில் கூறுகிறார், இந்த ஆளுநர்கள் என்றவர்கள் அரசியல் காரணத்துக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்கெல்லாம் அன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நடத்திட்டு இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் இவங்க தொந்தரவு செய்வதற்காகவே அனுப்பப்படுகிறார்கள். சட்டமன்றத்துடைய செயல்பாட்டை ஏதாவது ஒரு வகையில் குறைக்கணும், சுயாட்சியை தடுக்கணும் என்றதற்காகவே இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இந்த விதிமுறை ரொம்ப தவறானது, சட்டமைப்புக்கு விரோதமானது என்ற என் தந்தை சிறந்த வழக்கறிஞர் அவர்கள். நான் நினைத்து பார்த்தேன், அவர் பெயரை எடுத்துவிட்டு என் பெயரை எழுதி 1974 என்றதை எடுத்து 2024 எழுதினால் எதெல்லாம் அன்னைக்கு சொன்னாலோ அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தும். அந்த அளவுல தான் இந்த ஆளுநரும் இந்த கூட்டாட்சியுடைய கேடும், அதாவது ஒன்றிய அரசாங்க தவறு செய்யறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பனா சிந்திச்சு பாருங்க, 1921 முதல் மாண்டெக்யூ செல்ம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் என்று உருவாக்கி மெட்ராஸ் மாகாணம் அன்றைக்கு இருந்ததில் இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்த முடியும் என்று நீதி கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் 104 ஆண்டுகள் தாண்டி இன்னும் இந்த ஆதிக்கம் யாரெல்லாம் டெல்லியில் உட்கார்றாங்களோ, அது வெள்ளக்காரனா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், யாரெல்லாம் டெல்லியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்துறாங்களோ இல்ல மன்னர் ஆட்சி நடத்துறாங்களோ அவங்க எல்லாம் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டையும் பல்வேறு மாநிலங்களையும் அடிமையாக்கி நம்ம டெல்லியிலேருந்தே எல்லாத்தையும் நடத்தலாம். இந்த சர்வாதிகாரம் இந்த நபர்களுக்கு மட்டும் இல்ல, வரலாற்றில் யாரெல்லாம் அங்க இருந்திருக்காங்களோ இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 100 ஆண்டுகளை தாண்டி இந்த நிரந்தர பிரச்சனையாக இருந்த பிரச்சனையை ஒரு மிக சிறப்பான ஒரு தீர்வை உச்சநீதிமன்றத்தில் பெற்று இதுவரைக்கும் இல்லாத தெளிவும் கோட்பாடும் உருவாக்கும் வகையில் ஒரு தீர்ப்பை பெற்று இனிமேல் அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்க வேண்டிய உரிமையை பெற்று தந்த நம் கழக தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு 100 ஆண்டுகள் இருந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார் என்றதை நம் நல்லா அறிய முடியும். இந்த தீர்ப்பு என்ன சொல்றது, பழைய 10 மசோதாக்கள், அது ஏடிஎம்கே காலத்திலிருந்து 2020 இருக்கிற மசோதாலாம் ஆட்டோமேட்டிக்கா கெசட்ல போட்டு முடிஞ்சுது. அதற்கு மேல் சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் கால எல்லை உண்டு, 30 நாட்களுக்குள் வந்தா கையெழுத்து போடுங்க, இல்ல திருப்பி அனுப்புங்க, திருப்பி வந்தா இன்னொரு 30 நாட்களுக்குள் வேலை செய்யுங்க, இது 3 மாசத்துக்குள் இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க. குடியரசுத் தலைவருக்கும் 3 மாசம் தான் மொத்த காலம், இப்படியா அப்படியான்னு முடிவெடுக்கிறதுக்கு. பாக்கெட் வீட்டோ என்று இந்த மசோதாவை வீட்டில் பூத்தி வைத்துவிட்டு 5 ஆண்டுகள் நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியாது, அது ஜனநாயகத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம் என்று தெளிவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.